அன்பான மக்களே, நம்மளோட எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் வந்து காலையில் இந்த போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, இதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ஒரே பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதான் இதுலேருந்து காவேரி விஜய் கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இது பார்க்கு சீனாக இருக்கிறதுனால பார்க்கில் இருந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல விஜய் வந்து இருக்கார், காவேரி இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக் வரும், விஜய் கிட்ட காவேரி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ விஜய் கிட்ட காவேரி சொன்னால் காவேரி மேலே பயங்கர சந்தோஷப்படுவார், பயங்கர செலிப்ரேஷன் பண்ணுவார், பயங்கர சந்தோஷமாயிருவார். அது ஒரு ட்ராக்கு, அது ஒரு பக்கம். இப்போ விஜய் காவேரியோட அம்மா அக்கா தங்கச்சிக்கு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எமோஷ்னலாக கொண்டு போய் அது ஒரு ட்ராக்கு, அது ஒரு பக்கம். காவேரி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி போகும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, விஜய் கிட்ட சொல்லிவிட்டு விஜய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறது, அதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ விஜய் பொழுதுனிக்கு சொல்லிகிட்டே இருக்கார் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு, நான் மறுபடியும் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்பப்போ பதிவு பண்ணுறதுனால அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கன்சீவாக இருக்கிற ட்ராக்கை கொண்டு வந்திருக்கிறதுனால செலிப்ரேஷன் மூடாக தான் போகும். காவேரி இப்போ நிறைய இடத்துல விஜய் வந்து அவமானம் தான் பட்டிருக்காரு. காவேரி பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல கூட அவர் வந்து சந்தோஷமாகவே இல்லை. அதனால் வந்து விஜய்க்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும், விஜய் வந்து காவேரியோட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ராக் கொண்டு வருவாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது பயங்கர ஹாப்பியாக ஆயிடுவார். ஆனால் இப்போதைக்கு நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேணாம், அமைதியாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜயை வந்து ஈரிக்கு பிடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. விஜய்கிட்ட சொல்கிறது தான் காவேரிக்கு நல்லது, விஜய்கிட்ட சொல்கிறது தான் காவேரிக்கும் விஜய்க்கும் நல்லது அப்படிங்கிறது தான். என்ன மக்களை சொல்கிறீங்க, கருத்துக்களை சொல்லுங்கள்.